ஹாய், நம்மளோட ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ரவுண்ட் நெக் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளவுஸ் வந்து ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தான். ஃபஸ்ட்டு எப்படி பேட்டர்ன் போடலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்னென்ன மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இது வந்து நீங்கள் பேட்டர்ன் மேக்கிங் பேப்பர் அல்லது சார்ட் பேப்பர் அல்லது பிளெயின் பேப்பர், நியூஸ் பேப்பர் எடுக்கக்கூடாது. ஏன்னா நியூஸ் பேப்பரில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும். நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக பிளெயின் பேப்பர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மெஷரிங் டேப்பு, ஒரு அளவு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. பென்சில் ஒன்று, பென் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்னே நமக்கு வந்து மெஷர்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஷோல்டர், ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன, நெக்கோட டெப்த்து அண்ட் வித்து, நம்ம மார்க் பண்ண போகிற ஆரி ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து அகலம் வேணும், அந்த நெக் வந்து எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறது தான் நெக்கோட டெப்த்து வித்து. அடுத்து வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு, நம்ம கைக்குழி ரவுண்டுன்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் வந்து பஸ்ட் ரவுண்ட், நம்ம ப்ளவுஸு இந்த ப்ளவுஸோட இந்த இடுப்பு அளவு சொல்லுவோம்ல, இதுதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து அது ப்ளவுஸ் முடிகிற இடத்துல எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். இந்த 5 மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த 5 மெஷர்மெண்ட்டையும் எழுதிக்கோங்க. நம்ம எந்த அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். நம்ம வந்து ட்ராப்டிங் போட போகிற அந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் பிக்சர் தான். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட ஹைட்டுங்கிறது ப்ளவுஸோட இந்த ஷோல்டர்லேருந்து அது முடிகிற வரைக்கும் எவ்வளோ வந்து தூரம் இருக்கோ அதுக்கு பேர் தான் ப்ளவுஸோட ஹைட்டு. நம்ம ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ப்ளவுஸ் ஹைட்டு, ப்ளவுஸ் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது. அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சம்டைம்ஸ் வந்து சில கஸ்டமர் வீட்டிலே இருந்துட்டு மெஷர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் பண்ண தெரியணும். அதுக்கான மெத்தட் தான் இது. அவங்கள்ட்ட என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பாருங்கள், இதுதான் ஷோல்டருங்கிறது வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பார்ட். இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக இது வந்து நம்மளோட ஷோல்டர். நெக்கு வந்து நெக்கோட வித்து, நெக்கு அகலம், நமக்கு எவ்வளோ அகலம் வேணும். சிலர் வந்து அகலம் வைக்க மாட்டாங்க, சிலர் நல்லா அகலம் வைப்பாங்க, சிலர் நல்லா வந்து டெப்த்து நல்லா ஆழம் வைப்பாங்க, சிலர் வந்து மீடியம் போதும்னு சொல்லுவாங்க. யாருக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா கேட்டுக்கணும். ஆரி ஒர்க்லேயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த நெக்கோட வித்தும் நெக்கோட டெப்த்தும். நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நல்ல நெக்கை டெப்த்தாக அழகாக வைக்கலாம், அது மாதிரி வித்தும் பெருசாக வைக்கலாம். நம்ம நெட்டை அட்டாச் பண்ணலை அப்படின்னா நெக்கோட வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு டெப்த்தை கொஞ்சம் நல்லா கீழே வந்து இப்படி பெருசாக வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி ப்ளவுஸ்னாலே வந்து நெக்கோட டெப்த்து வந்து கண்டிப்பாக மீடியம் டெப்த்தாவது வைக்கணும். நல்ல டீப் நெக் வைக்காட்டியும் மீடியமாக ஒரு 7 ஒரு 8 அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், கீழே இதுதான் வந்து பஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். கீழே ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகுற அந்த இடம், அது வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ட்ராப் போட்டு அப்படியே எப்படி வைப்போம் அப்படின்னா நம்மளோட ஃபேப்ரிக்கில் தூக்கி அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணுவீங்க. இதில் எந்த இடத்துல வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்துட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க. சிம்பிள் டிசைன் அப்படின்னா நம்ம இதில் தான் பண்ணுவோம். இங்கேருந்து டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். ஜரி த்ரெட் போட்டுட்டு நம்மளுக்கு என்னென்ன டிசைன் தேவையோ அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நல்ல கிராண்ட் டிசைன் அப்படின்னா இது ஃபுல்லாக பண்ணுவோம். இது பாருங்கள், டாட் பிடிப்போம்ல பேக் சைடில் வந்து டாட் பிடிப்போம். டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கில் வந்து 2 டாட் இருக்கும். அந்த டாட் எங்கே இருக்குன்னா நம்ம ஷோல்டரோட அந்த சென்டரில் ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது சொல்லித்தரேன். ஹைட் வந்து 3 இன்ச் வச்சுட்டு சென்டரில் இங்கிட்டு ஹாப் 1 இன்ச் தான் இருக்கணும். இந்த டாட் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம்.
புட்டாஸ் போடலாம், இல்லை ஹெவி டிசைன் போடலாம். நம்ம வந்து என்ன டிசைன் போடுறோமோ அதுக்கேற்று வந்து அந்த ப்ளவுஸ் வந்து வேரியண்ட் ஆகும். சிம்பிள் டிசைன் போட்டால் சிம்பிள் ப்ளவுஸாகவும், நம்ம ஹெவி ஒர்க் போட்டால் ஹெவி ப்ளவுஸாகவும் மாறும். சரிங்களா? நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம டிசைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியும். அதுபோல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட கைக்குழியோட அந்த சுற்றளவுன்னு சொல்லுவோம்ல, அதான் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இந்த ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பிளேஸ்லேயும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே வாங்க பார்க்கலாம். ப்ளவுஸ் இந்த இருக்கு பாருங்கள். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து மடித்து எடுத்துக்கிறணும். இதுதான் ப்ளவுஸோட ஹைட். இதுதான் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு. தெரியுதா? இதுதான் வந்து பாருங்கள், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு நல்லா பாருங்கள். நம்மளோட இந்த ஷோல்டர் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு. மெஷரிங் டேப் எடுத்து ஹைட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 12.5 இருக்குது. நல்ல ஹைட்டாக உள்ளவங்களுக்கு வந்து 14, 15லாம் இருக்கும். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து 13, மினிமம் வந்து 13 இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து 12.5 தான் இருக்குது. பாருங்கள், 12.5 இன்ச் இருக்குது என்னோடய ப்ளவுஸ் ஹைட். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஷோல்டர் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். 2.5, 2.5 இன்ச் வந்து என்னோடய ஷோல்டர் இருக்குது. நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸ் அளந்து நான் மெஷர்மெண்ட் சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இப்படி தான் மெஷர் பண்ணணும். 8 இருக்குது எனக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆக்சுவலாக நீங்கள் பாடியில் மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டு எனக்கு 8 அப்படின்னா 8 × 2 16 இருக்கும். சரிங்களா? 16 அப்படின்னு மெஷர்மெண்ட் கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறணும் ஆர்ம் ஹோல் ரவுண்டை. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு 8 இன்ச் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக எப்படின்னா பாருங்கள், ப்ளவுஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். எது பஸ்ட் ரவுண்டு ப்ளவுஸில் தெரியணும், எது ஆர்ம் ஹோல் தெரியணும், எது ஷோல்டர் தெரியணுங்கிறதுக்காக இப்போ நான் சொல்லி காமிச்சேன். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்லேயே ப்ளவுஸை அப்படியே தூக்கி வச்சு அப்படியே ட்ராப்ட் போடலாம். பாருங்கள், நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் பேட்டர்ன் போடுறதுக்கு. நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் பிளெயினாக எடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பேப்பர் இப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். லென்த் வைஸ் நீல வாக்கில் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேலண்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணுங்கள். ஒன் சைடில் நல்லா ப்ளைனாக இருக்கும் பாருங்கள், அந்த பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி காலண்டர் அப்படி இல்லைன்னா சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த சைடு 2 ஓப்பன் இருக்கும், இந்த சைடு ஃபோல்டட் சைடாக இருக்கும். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம சைடு வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் சைடை வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டிங்களா? பாருங்கள், கீழே வந்து மடிச்சடிக்க 1 இன்ச் விடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம், டெய்லருக்கு தெரியும், இல்லை நீங்களே அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கிளாத்தில் டேரெக்டாக விட்டுக்கலாம். சரிங்களா? அது நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து இப்போ வந்து விடலை, நானே ஸ்டிச் பண்ணுறதுனால நானே கிளாத்துலேயே விட்டுப்பேன். பாருங்கள், கரெக்டாக இங்கே வைக்கணும். இங்கே வச்சு கையை வச்சு இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்படி நீங்கள் இங்கே வைக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸ் என்னது அப்படின்னா நம்மளோட இந்த டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட். இங்கே பாருங்கள், பேக் சைடில் 2 டாட் இருக்குன்னு சொன்னேன்னா, இன்னொரு சைடு இன்னொரு டாட் அந்த சைடில் இருக்குது. இப்படி வச்சு கையை நல்லா இங்கே ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்மளோட இந்த ஷோல்டரை பிடிச்சிட்டு இப்படி வைங்க. நம்மளோட ஷோல்டர் எங்கே முடியுது பாருங்கள், நெக் டெப்த்து இங்கே முடியுதா? இதை அப்படியே பிடிச்சிட்டு நம்மளோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட நெக்கோட டெப்த்து.
நெக் டெப்த் இங்கே மார்க் பண்ணியாச்சு, நெக்கு வித் இங்கே மார்க் பண்ணியாச்சு, நம்மளோட ஷோல்டர் இங்கே மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு இங்கே மார்க் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்டு இங்கே மார்க் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸை நல்லா வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இங்கே வச்சு இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நெக்கோட டெப்த்து பார்த்துட்டிங்களா? இதான் நெக் டெப்த்து. அதை அப்படியே பிடிச்சு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே கை வச்சுக்கோங்க. ஒரு கையை இங்கே வச்சுட்டு இங்கே பிடிச்சிடுங்க. இது வந்து நெக்கோட வித்து. இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கோட வித்து தெரியுதா பாருங்கள். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து முடியுது, அதனால் இது வந்து நெக்கோட வித்து. இப்போ பாருங்கள் ஷோல்டர் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஷோல்டரோட லென்த்து மெஷர்மெண்ட்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்டு வேணும்ல, பாருங்கள் இந்த இடத்துல முடியுது. ப்ளவுஸ் முடிகிற இந்த இடம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இதை நல்லா டைட் பண்ணி இங்கே பிடிச்சோம்ல, இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. இதை அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ப்ளவுஸை வச்சு இதே மெஷர்மெண்ட் வேணும், கஸ்டமர் இப்படியே வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அப்படியே வச்சு அப்படியே பென்சிலை வச்சு அப்படியே அழகாக ட்ராயிங் பண்ணி எடுத்துடலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டும் அப்படி தான் அழகாக வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ப்ளவுஸை வச்சு அப்படியே ஆர்ம் ஹோல் எங்கே வந்திருக்கோ பாருங்கள். இந்த ஆர்ம் ஹோல் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கர்வ் இருக்குது பாருங்கள். இந்த கர்வில் வந்து நம்ம பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக டாட் வச்சுட்டே வரணும். அவ்வளோதான். தெரியுதா பாருங்கள், டாட் சின்ன டாட்டாக வச்சுருக்கேன்னா இந்த சின்ன டாட்டெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அளவு ப்ளவுஸ் கொடுத்து நம்மளை மார்க் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸி. கஸ்டமர் வீட்டில் இருந்து மெஷர்மெண்ட் சொன்னாங்கன்னா தான் நீங்கள் வந்து எப்படி மார்க் பண்ணணுங்கிறத கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு நேரம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்க இது வந்து தையலுக்கு என்னோடய ஷோல்டர் வந்து 5 இன்ச். இப்போ நம்ம டாட் வச்ச எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு இங்கே முடிஞ்சிச்சா, இங்கே வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு முடிஞ்சுது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம டிசைன் போடணும். இப்போ வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து நெக் மார்க் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதில் தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நெக் டெப்த்து எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? 7.5 இன்ச்சு. நான் ரொம்ப நெக் டெப்த்தெல்லாம் வைக்க மாட்டேன், மீடியம் தான் வைப்பேன். சரிங்களா? உங்களுக்கு 8 வேணும், 8 வேணும், 9 வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 8.5 மார்க் பண்ணலாம். 8 மார்க் பண்ணலாமா? இவ்வளோ இருக்குல்ல, 8.5 மார்க் பண்ணிக்கலாம். 8.5 எடுத்துக்கிறேன். பாருங்கள், நெக்கோட அகலம் பாருங்கள், 2.25 வருது. சரிங்களா? எனக்கு இங்கே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேலே வந்து சின்னதாகவும் கீழே வரும்போது நல்லா அகலமான ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. கீழே மட்டும் உங்களுக்கு நல்லா அகலமாக வரும். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிகினர் லைன் நம்ம வரைஞ்ச இந்த நெக்கோட ஹைட். இங்கேருந்து இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கோம் பாருங்கள், இங்கே ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி வரும். இங்கேருந்து இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டீங்களா? பாருங்கள், இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே போக போக அகலமாக வரும். இதை வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்காக மார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன ரவுண்ட் நெக்கு என்ன யூ நெக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ரவுண்ட் நெக்குங்கிறது வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த எண்டிலிருந்து இங்கே இருக்கும். அதாவது இந்த எண்டில் தான் நீங்கள் வைக்கணும். ஃப்ரெஞ்ச் கர்வ்
அல்லது இந்த மாதிரி ரவுண்ட், இல்லை நீங்கள் மேனுவலாகவே கையில் வரைவீங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், இங்கே பாருங்களேன். இந்த எண்டில் நீங்கள் வச்சுட்டு இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருந்து வரையணும். இதுதான் ரவுண்டு, இதுதான் ரவுண்ட் நெக். இதுவே நீங்கள் யூ நெக், டீப் யூ நெக் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோப் எடுத்து இதில் இப்படி கர்வ் போடுவீங்க. அது நல்ல யூவாக வரும். நல்லா பாருங்கள், இதுதான் வந்து ரவுண்ட் நெக். நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும். இதை அப்படியே தூக்கி நம்மளோட ப்ளவுஸில் வச்சிடணும். சரிங்களா? இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் இல்லை, கஸ்டமர் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். மெஷர்மெண்ட் கொடுத்தா நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணலான்னு பாருங்கள். ஹைட்டு அவங்க என்ன ஹைட்டு சொல்கிறாங்களோ அதே வச்சுக்கலாம். நான் வந்து 15 இன்ச் எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர், என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச். அதாவது நம்ம க்ளோஸ் ஷோல்டர் வச்சோம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணுறோம், போட் நெக் வச்சோம் அப்படின்னா நம்ம 7.5 என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே வைக்கணும். இப்போ வந்து நான் டீப் நெக், ரவுண்ட் நெக் அந்த மாதிரி வைக்கும்போது 6 இன்ச் எனக்கு சரியாக இருக்கும். நெக்கோட டெப்த்து அண்ட் வித்து பாருங்கள். டெப்த்து வந்து நல்ல ஆழமாக வேணும், நல்ல டீப் நெக்காக வேணும்னா 10, 11 வச்சுக்கலாம். இல்லை மீடியம் போதும் அப்படின்னா நீங்கள் 8, 9 வச்சுக்கோங்க. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித்து எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்தது. சரிங்களா? உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளோட செஸ்ட் ரவுண்டை பொறுத்து நம்மளோட நெக்கோட டெப்த்து மாறுபடும். அதுக்கடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. கஸ்டமர் வந்து அவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு அந்த கைக்குழியோட சுற்றி முழுசாக எடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதை 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ எனக்கு 18 அப்படின்னா 9 வரும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு 32 எனக்கு. அதுவே வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறது இந்த கீழே வர்றது. சரிங்களா? இப்போது வந்து நம்ம மெஷர்மெண்ட் வச்சு பேட்டர்ன் ரெடி பண்ணலாம் வாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஹைட் வந்து 15 இன்ச்சஸ். உங்களுக்கு கஸ்டமர் எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ஹைட் எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், 15 இன்ச்சஸ் வருது. சரிங்களா? 15 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 14 இன்ச்சஸ் இருந்தால் 14 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. என்னோடய ஹைட் வந்து 14 தான். ஓகே, தையலுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு 15 வரும். நான் இதில் பேட்டர்னில் வந்து 14 மட்டுமே எடுத்துக்கிறேன். நம்ம ஹைட் எடுத்து ஹைட்டுக்கு நேராக ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், பேப்பரை எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோல்டட் சைடு நம்ம சைடும், இந்த ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்கணும். இதுதான் வந்து 14 இன்ச்சோட ஹைட்டு. கரெக்டாக வந்து லைன் போட்டுட்டேன். இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத மறுபடி கொஞ்சம் தள்ளி வச்சு கரெக்டாக 14 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். 1 இன்ச்சு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே தான் வருது 14 இன்ச்சஸ். இப்போ என்னோட ஷோல்டர் எனக்கு வந்து 6 பார்த்துக்கோங்க. நம்ம போல்டட் சைடில் இருந்து 6 இன்ச்சஸ் எடுக்கணும். இது இங்கே தான் 6 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? என்னோட நெக்கு 3 இன்ச் மார்க் பண்ணி இப்போ 3 இன்ச் எடுக்கிறேன். நான் 6 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 6. அதில் வந்து எனக்கு ஆரி ஒர்க் போடுறதுக்கான ப்ளவுஸு நெக் டிசைனில் வந்து நெக்கோட அகலம் வந்து எனக்கு வந்து 3 இன்ச் வேணும். அதனால் நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த 3 இன்ச் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். மிச்சம் இருக்கிற இந்த 3 இன்ச்சில் தான் டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கட்டிங் வரும். எனக்கு இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஷோல்டர் வந்து 2.5 வரும். இந்த 3 இன்ச்லேயே வந்து கட்டிங்லேயும் வந்துடும், இங்கேயே வந்து ஸ்டிச்சிங் வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். வந்து ஆரி ஒர்க் மார்க்கிங்கில் ஷோல்டர் தான் எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் வருது. உங்களுக்கு என்ன வருதோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும், எனக்கு நல்ல அகலமாக வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதனாண்டி வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 2.5 வச்சுக்கலாம். 2 இன்ச்சுக்கு கீழேலாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். 2 இன்ச் போட் நெக் அப்படின்னா நம்ம 3.5 எடுக்கணும். இது சாதாரண நெக்னால நம்ம 3 எடுக்கலாம். 2.5 கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். 2 எடுத்தால் ரொம்ப சின்னதாக அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே 2.5, 3 அதுக்குள்ளே எடுங்க, சூப்பராக இருக்கும்.
ஓகே 3 இன்ச் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு நெக்கோட டெப்த்து அகலம் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னா 9 இன்ச் வேணும். கவனிங்க நல்லா பாருங்கள். இங்கேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் 3 இன்ச் இருக்கான்னு பார்க்கணும். அந்த 9 இன்ச்சுக்கு நேராக கரெக்டாக 3 இன்ச் வைக்கணும். இந்த இடத்துல முடியுது. மார்க் பண்ணியாச்சு. கீழே மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து இவ்வளோவே போதுமானது தான். ஆர்ம் ஹோல் ரவுண்டு இது, அதாவது சிம்பிள் டிசைன் போடும்போது நமக்கு இந்த மெஷர்மெண்ட் மட்டும் போதுமானதாக இருக்கும். நம்ம ஹெவி டிசைன், ப்ரைடல் டிசைன்லாம் போடும்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லாம் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணால் தான் நம்ம ஒரு பேக் முழுவதும் வந்து டிசைன் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிறது நல்லது தானே. இப்போ இதுவே ரவுண்ட் நெக் வேணும் கஸ்டமர் சொல்லிட்டாங்க அப்படின்னா பாருங்கள், அந்த நெக் வந்து ரவுண்டாக வரணும். அதான் ரவுண்ட் நெக்கு. பாருங்கள், நல்லா பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வ்லேயே அழகாக ரவுண்ட் போட்டுடலாம். ரவுண்ட் போட்டாச்சு சரிங்களா. இதுதான் வந்து ரவுண்ட் நெக். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு 18 -2 கொடுக்கணும். எப்போவுமே ஆர்ம் ஹோல் ரவுண்டில் என்ன உங்களுக்கு மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து -2ஆல் -2 கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து நம்ம ப்ளவுஸில் மெஷர் பண்ணும்போது 8 வந்துதா, ரவுண்டாக வரும்போது அது 8 வரும். நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போடும்போது -2 வந்து எடுத்துக்கணும். 8 - 2 வந்து நமக்கு 6. இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட இங்கேருந்து நெக்லேருந்து 6 எடுத்துக்கிறோம். 6 இன்ச் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டோமா? இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச், 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 எடுத்துப்போமா? இப்போ பாருங்கள், இதில் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. என்னோட அப்பர் செஸ்ட் 9 இன்ச், இங்கேருந்து 9 இன்ச். இது 3 சந்திக்கிறது மாதிரி, அதாவது நம்ம வரைகிற அந்த கர்வ் வந்து இந்த 3லையும் வந்து வரணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். என்னோட 8 இன்ச் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இதில் வரணும். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இதெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கிற பிளேசஸ். இதுதான் வந்து ஆர்ம் ஹோலோட ரவுண்டு. நம்ம கட் பண்ணும்போது இங்கே தான் கட் பண்ணுவோம். இதுதான் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஸ்டிச்சிங் பிளேஸ். அப்படின்னா கட்டிங் பிளேஸ் வந்து இதுதான் வந்து நம்ம ட்ராப்டிங் போட்ட இந்த பேப்பர். பாருங்கள், ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறேன் பாருங்கள். கீழே வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட், நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட் பாருங்கள், 8 1/2 9. நமக்கு என்ன வருதோ அதுதான்.
இங்கே இதோட நம்மளோட ஆம்போல் ஃபினிஷ் ஆச்சு பாருங்கள், ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து 1.5 இன்ச்சு தையல் கொடுத்துக்கலாம். நீங்களே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்களே விட்டு கட் பண்ணிடுங்க. இல்லை டெய்லர்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் விட தேவையில்லை. நம்மளோட டாப் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட நெக் கட் பண்ண போகிறோம். நெக் கட் பண்ணும்போது தான் நல்லா கவனமாக கட் பண்ணணும். ஷேப் வந்து மாறிடக்கூடாது. சிஸ்ஸரை வந்து நல்லா சென்டரில் பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். நம்ம இங்கே என்ன ஷேப் போடுறோமோ அதான் அப்படியே ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணுவோம். நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு, நீட் ஃபினிஷிங் கொடுக்குறது என்னன்னா நம்மளோட இந்த நெக் லைன் நம்ம வரைகிறது தான். நம்ம டேரெக்டாக கிளாத்தில் வச்சு வரையும் போது அந்த நீட் ஃபினிஷிங் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு அழகாக அதை கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக் பாருங்கள், ரவுண்ட் நெக் கிடச்சிருச்சா நமக்கு, ரவுண்டாக இருக்கு பாருங்கள். இந்த 2 கார்னர்லையும் பாருங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கும். இதான் ரவுண்ட் நெக். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான பேக் சைட் பேட்டர்ன் வந்து கிடச்சிருச்சு. இதை எப்படி வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ணணும், எப்படி கிளாத்தில் வச்சு ட்ராப் பண்ணுங்கிறத பார்க்கலாங்க. பாருங்க, இப்போ இதை வந்து ஒரு கிளாத்தாக வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு நம்ம பேட்டர்ன் போட்டுட்டோம். பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபேப்ரிக் வந்து 1 மீட்டர் இருக்கணும். 1 மீட்டருக்கு கம்மியாக இருந்தால் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட முடியாது. அவங்க வந்து ரொம்ப லீனாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் போடணும்னா 1 மீட்டர் கிளாத் வேணும். சிலர் வந்து நல்லா பல்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 1.5 மீட்டர் கண்டிப்பாக வேணும், சரிங்களா? தாராளமாக கிளாத் இருந்தால் தான் நம்ம ஆரி ஒர்க் போட நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை வாங்கி பார்க்கும்போதே செக் பண்ணிவிட்டு கிளாத் அவங்களுக்கு சரியாக இருக்குமா, அளவு ப்ளவுஸையும் நீங்கள் உங்களோட இல்லை அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டையும் அவங்க கொடுத்த ஃபேப்ரிக்கையும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்களே ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மீட்டர் 1.5 மீட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளைன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்மளோட விருப்பம் தான், நம்ம எப்படி வேணாலும் அதை பேட்டர்னை வந்து பேஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்டர்ஸ் இருக்கும். பார்டர் இந்த 2 சைட்லேயும் பார்டர் இருக்குது அப்படின்னா அப்போ கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும், பார்டர் வந்து வேணுமா, டிசைன் பண்ணுமா, இல்லை வேண்டாமா. சில கஸ்டமர் பார்டர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பார்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அழகாக பார்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் வைக்க போகிறோம் அப்படின்னா ஸ்லீவில் பார்டர் வேணும். இந்த 2 சைட்லேயும் பார்டர் இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 2 சைட்லேயும் இப்போ பார்டர் இருக்குது. அப்போனா இதில் எந்த இடத்துல எதை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 சைட்லேயும் பார்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத்தை வந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட பேக் டிசைனை வந்து டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல பேக் டிசைன் வேணும், எந்த இடத்துல ஃப்ரண்ட் டிசைன் வேணும், எந்த இடத்துல ஸ்லீவ் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு தான் பேட்டர்ன் எடுத்து நீங்கள் வச்சு ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும், சரிங்களா? ஃபேப்ரிக்கை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்து வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பேட்டர்னை எடுத்து கிளாத்தில் வச்சு அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளாத் வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஸ்கொயர் ஷேப். இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஃபுல்லாக நம்மளோட சர்க்கிள் ஷேப் ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட முடியாது. ஆனால் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்களேன், ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்கிள் ஷேப்பு. இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் ஒரு பேக் நெக் தாராளமாக வந்து நம்ம வந்து போடலாம். பாருங்கள், ஒரு பேக் நெக்கில் ஃபுல் டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு. நம்ம இதுவே வந்து சர்க்கிள் ஸ்டாண்ட் அப்படின்னா சர்க்கிளில் வந்து இந்த நெக்கு மட்டும்தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். நெக்கை மட்டும்தான் வந்து கவர் பண்ண முடியும். நெக் இந்த இடத்துல சர்க்கிளில் வந்து போட்டுருவோம், ஃப்ரேம் போட்டுருவோம். பாதி இந்த புட்டாஸ் எல்லாம் வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியாமல் போயிடும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், புட்டாஸ் டிசைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். அப்படியே தூக்கி வச்சுட்டேனா, அப்படியே தூக்கி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ண வேண்டியதான். பேப்பரை நல்லா குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை வந்து அங்கங்கே எங்கேயுமே மூவ் ஆக விடாமல் நல்லா குண்டூசி போட்டுட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள். நீங்கள் கிளாத்தில் அப்படியே இந்த நெக் ஷேப்பெல்லாம் அப்படியே மாறாது, அப்படியே உங்களுக்கு வரும். நீட் ஃபினிஷிங், ஒரு எலகன்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நெக் ரவுண்டு தான் ரொம்ப. நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய பின்ட்ரெஸ்ட் ஆப் இருக்கும் பாருங்கள், அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் பாருங்கள். நல்ல ஒரு லெஜெண்ட் லுக் கொடுக்குது அப்படின்னா இந்த நெக்கில் வந்து நீங்கள் கொடுக்குற ஃபினிஷிங்கும் பீட்ஸ் ஒர்க்கில் நீங்கள் கொடுக்குற ஃபினிஷிங் தான் ஆரி ஒர்க்குக்கு வந்து ஒரு லெஜெண்ட் லுக் கொடுக்கும், ப்ரீமியம் லுக் கொடுக்கும், சரிங்களா? அதனால ஷேப் மாறக்கூடாது. நெக் ஷேப் நம்ம என்ன ஷேப் நினச்சி வரைகிறோமோ அதை அப்படியே வரையணும்னா நீங்கள் பேட்டர்ன் போட்டு அதை எடுத்து வச்சு கட் பண்ணுங்கள். அதே நீங்களே ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்க்கு அதே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டபுள் டைம் வந்து சேவ் தான். நீங்கள் டேரெக்டாக கிளாத்லேயே வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிகினர்ஸாக இருக்கிறப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நல்லா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் பொட்டிக்கில் போனாலுமே இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ப்ரீமியம் லுக் கிடைக்குது. அவ்வளோதான். இந்த பேட்டர்னை இப்படியே எடுத்து வச்சு நீங்கள் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து இன்றைக்கி ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க்கிங். இதை என்னென்ன டிசைன் போடலான்னு பாருங்கள். சிம்பிள் டிசைன், இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இந்த மாதிரி போடலாம். நீங்கள் என்ன டிசைன் போட்டாலும் ஃபஸ்ட்டு 2 லைன் 3 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 2 லைன், அட்லீஸ்ட் 2 லைனாவது கொடுங்க. நீங்களே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 3 லைன் கூட கொடுங்க. அடுத்து வந்து சிம்பிள் டிசைன் அப்படின்னா சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீட் கொடுங்க, பஞ்ச் பீடு, சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைன் கொடுங்க. இந்த மாதிரி லைன் கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து சர்க்கிள் ஏதாவது வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி சர்க்கிள் ஷேப் கொடுங்க, புட்டாஸ் கொடுங்க. இந்த பாருங்க, நான் வந்து பேக் சைடில் புட்டாஸ் எல்லாம் கொடுக்கல. இது ரொம்ப ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ், ஒரே நாளில் போட்டேன், அதனால் வந்து இதெல்லாம் நான் கொடுக்கல. நீங்கள் வேணால் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இந்த இங்கேயே வந்து புட்டாஸ் கொடுக்கலாம். நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி, நீங்கள் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்கில் வந்து ஒரு 2 லைன் 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே வந்து பீட்ஸ் ஒர்க் இல்லாமல் த்ரெட் ஒர்க் கொடுத்தும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே. நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து ஆரி ஒர்க் 299லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் குடுத்துருவேன். நீங்க வந்து நம்மளோட கிளாஸ் முடியும்போது ஒரு 3 பிரைடல் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு எக்ஸ்பெர்ட் ஆயிருவீங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க நமக்கு WhatsAppல வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து யூ நெக் வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத சொல்லி தரேன்.